எழுந்திருப்பா. இன்னும் என்ன தூக்கம்? என்னம்மா? எந்திரிப்பா. சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா. அம்மா பிரசாதம் கொடுக்கறேன். அம்மா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இங்க பாரு, எழுந்துரு. அழாத. இனிமே அழுது என்னப்பா ஆக போகுது? இங்க பாரு, அம்மாவுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் அழக்கூடாது. அத அம்மாவால தாங்கிக்க முடியாது. வாழ்க்கையில இந்த மாதிரி பல விஷயங்களை தாங்கிக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்பா அம்மா இறந்தப்ப நானும் இப்படித்தான் அழுதுகிட்டு இருந்தேன். நான்சி டீச்சர் கூட ஒரு மதர் வந்திருக்காங்க உன்னை பார்க்க. நீ பாப்பா, இந்தா. போப்பா. கடவுளே, குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். இவங்க மதர் அல்போன்சா. அம்மாவுக்கு தெரியும். நானும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது. அதனால அம்மாவை பார்க்க வர முடியல. கான்வென்ட்ல இருந்து பசங்க எல்லாருமே வந்தாங்க. இன்னைக்கு நீங்க வரேன்னு தெரிஞ்சதுனால நான் வந்தேன். உன்னை பார்த்து சில விஷயங்கள் பேசுறதுக்காக. வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான்ப்பா. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த கொஞ்ச நாட்கள், அந்த வாழ்க்கைக்குள்ள நிறைய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஆசையை வளர்த்திருப்போம். ஆனா எல்லாத்தையும் நிஜமாக்குறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி சில கனவுகளை மிச்சம் வச்சுட்டு போறவங்கள உங்க அம்மாவும் ஒருத்தங்கப்பா. நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே எப்பவும் நல்லது நினைக்கிற ஒரு அம்மா. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல மதர். எங்க அம்மா என்ன கனவு கண்டாங்க? அத சொல்றதுக்கு தான் நாங்க வந்தோம். வாழ்க்கையில எந்த மகனுக்கும் இப்படி ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்க. தன்னுடைய சொத்துல ஒரு பகுதியை அனாதை குழந்தைங்களுக்காக மதர்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. கூடவே உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பரிசும் கொடுத்துருக்காங்க. வரப்போற உன்னோட பிறந்த நாளைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன்னு உன்னோட அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான். எங்க அம்மா என்ன கிஃப்ட் தந்தாங்க? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள உன்னோட அம்மா டைரி இருக்கு. உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள்லாம் இதுல எழுதியிருக்காங்க. உன்கிட்ட இதை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இதை என்கிட்ட கொடுத்தாங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் நீ வரணும். நாங்க காத்துட்டு இருக்கோம். நீ கவலைப்படாதப்பா. யாருமே இல்லாத நிறைய பேரோட பிரார்த்தனை உன்னோட அம்மாவுக்கு எப்பவுமே இருக்கு. நான் வரேன்பா. வரேன்பா.
என் அன்பு மகனுக்கு நீ இப்ப படிக்கிறது டைரி இல்ல, உன் அம்மாவோட வாழ்க்கை, என்னோட கண்ணீர். என்ன மாதிரி எந்த பொண்ணுமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது உன் அம்மாவை நீ வெறுத்துடக்கூடாதுப்பா. அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை எழுதியிருக்கேன். 23 வருஷங்களுக்கு அப்புறம் கனத்த மனசோட நான் திருச்சிராப்பள்ளிக்கு வந்தேன். அதுவும் எந்த காலேஜ்க்கு நான் வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே காலேஜ்க்கு வந்தேன். நான் எதிர்பார்க்காம எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. சந்தோஷமான நாட்களை அனுபவிச்ச என்னோட காலேஜ்க்கு நான் திரும்பவும் வந்தேன். இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. ராஜே, ராஜி, நான்சி, காலையிலேயே வந்துருவேன்னு சொன்ன. இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? நான் வர வேண்டிய வண்டி மிஸ் ஆயிடுச்சு, அதனால தள்ளிட்டு. ஆமா, உன் லக்கேஜ் எல்லாம் எங்க? வர வழியில உன் வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வரேன். எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கேன். அது அங்கேயே இருக்கும். நான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அட்ரஸ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததா? கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உன் அம்மா வீடு தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது. எத்தனை வருஷமாச்சு இல்ல, எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு. ஆனா நம்ம காலேஜ்ல ஒன்னும் பெரிய மாற்றம் இல்ல. உண்மைதான், அப்படியே தான் இருக்கு. நீ வா. புதுசா வர்ற தமிழ் டீச்சர் பரமக்குடியில இருந்து வர்றாங்கன்னு ராஜகிருஷ்ணன் சொன்னப்பவே நான் நினைச்சேன். அதான் பிரின்சிபல் கிட்ட இருந்து நம்பரை வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன். அதுவும் நல்லதா தான் போச்சு. உண்மையே சொல்லணும்னா இங்க நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. நம்ம சொந்த ஊர்ல நாம படிச்ச காலேஜ்லயே டீச்சர் ஆகுறதுங்கிறது நாம பண்ண அதிர்ஷ்டம் தான் இல்லையா? அப்புறம் உன்னோட குட் மார்னிங். இப்ப இங்க பிரின்சிபல் யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம பழைய மேத்யூ சார் தான். மேத்யூ சாரா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சாருக்கு உன்னை முதல்ல ஞாபகத்துக்கு வரல, நான் தான் உன்னை பத்தி சொன்னேன். இதுதான் வாழ்க்கை. நம்ம எவ்வளவுதான் வேண்டான்னு சொன்னாலும் நம்மளை விட்டு நீங்காத விஷயங்கள். அதுல நீ இங்க வந்தது. சரி வா. அந்த காலத்துல இந்த காலேஜ்ல படிச்ச ராஜிதானான்னு என்னால நம்பவே முடியல. நீ அவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கம்மா. உண்மையை சொல்ல போனா ஒரு டீச்சரா இருந்ததுல இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் படிக்க வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸா இருக்கிற இந்த காலேஜ்ல நான் பிரின்சிபலாக முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். நீங்களும் அதிர்ஷ்டசாலிக தான். நீங்க படிச்ச இதே காலேஜ்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல? நீங்க எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் சார். அன்னைக்கும் இன்னைக்கும் எப்பவும் எங்க கூடவே இருக்கீங்க. உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, உனக்கு ஒரு மகன் தானம்மா? ஆமா சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டிகிரி முடிச்சுட்டு இப்போ யூவிஷன் சேனல்ல ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருக்கான். ஓ அப்படியா? அப்ப கலையில தான் இன்ட்ரெஸ்ட்ங்கற? அவனுக்கு அதுல தான் சார் இன்ட்ரெஸ்ட் அதிகம். குட். இப்ப இருக்கிற பசங்க ரொம்பவே ஃபார்வர்டா இருக்காங்க. என்ன வேலை பார்க்கலாம்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் அவங்கள என்கரேஜ் பண்ணா மட்டும் போதும். தென் ஓகே ராஜி, கிளாஸுக்கு போய் உன்னோட வேலையை ஆரம்பிமா. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. இவங்க தான் உங்க புது தமிழ் டீச்சர். நான் கிளம்புறேன். மத்தியானம் ஸ்டாஃப் ரூம்ல பார்க்கலாம். சரி. நீங்க இந்த காலேஜ்ல தான் படிச்சீங்களா மேடம்? ஆமா. எப்படி தெரியும்? இவனோட வேலையே இதான் டீச்சர். சிஐடின்னு தான் இவனை கூப்பிடுவோம். உங்க பேர் என்ன டீச்சர்? என்னோட பேரு ராஜகிருஷ்ணன். சொந்த ஊரு பரமக்குடி. நான் இந்த காலேஜ்ல 3 வருஷமா படிச்சேன். டீச்சர், உங்களோட ஃபேமிலி? எனக்கு ஒரு பையன் இருக்கான். டிகிரி முடிச்சிட்டான். அவனோட அப்பா உயிரோட இல்ல.
சரி, இப்போ நீங்க எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உன் பேர் என்ன? அர்ஜுன். பிரபாகர். ம். சிவா மேடம். ஆதர்ஸ். ஓ. நீத்து. பார்வதி. அமலா. மோனிஷா. ம். வித்யா. வித்யா. ரஞ்சித். தேவன். ரமேஷ். சுதீஷ். சுதீஷ். அப்படியே அந்த காலேஜ்ல நான் ஒன்றி போய் வாழ ஆரம்பிச்சேன். ஒரு புது சூழ்நிலை, புது ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் நான்சி. மறுபடியும் புதுசா வாழற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான்சி தான் எல்லாமே. என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஃப்ரெண்ட். தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற அவளுக்கு நான் ஒரு துணையா வந்து சேர்ந்தேன். நாட்கள் போக போக நான் புது மனுஷியா மாற ஆரம்பிச்சேன். டோட்டலா காலேஜையும் ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த அளவுக்கு நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் ராஜி. என்ன ராஜி? என்னாச்சு? யார பாத்துட்டு இருக்க? என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நான்சி. அவ்வளவுதானா? சரி வா, கிளாஸுக்கு நேரமாச்சு. நீ போ, மத்தியானம் உன்னை பாக்குறேன். ஓகே? அது எனக்கு தெரியாது. இங்கதான் இருக்கா. கொடுக்குறேன். இந்தா, ஹரிதா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. ஹலோ ராஜி மேடம், என்ன தெரியுமா? நான்சி அடிக்கடி உங்களை பத்தி பேசுவா. நீங்க அங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க பையனை பத்தி நான்சி சொன்னா. நான் உன்னை விசாரிச்சேன்னு அவங்ககிட்ட சொல்லிருங்க. கண்டிப்பா சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான்சி கிட்ட கொடுக்குறேன். ஓகே. சொல்லுங்க. நாளைக்கு சாட்டர்டே தானே? ராஜி கூட நானும் அவ வீட்டுக்கு போறேன். சண்டே திரும்பி வந்துருவேன். சரி, தேங்க்ஸ். இந்த டைம்ல எல்லாம் அவர் கால் பண்ணதே இல்ல. உன் கூட பேசணுங்கிறதுக்காக தான் இப்ப போன் பண்ணாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல நான் அதிர்ஷ்டசாலிதான். அந்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலங்கிற கவலை மட்டும்தான் எனக்கு இருக்கு. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பையனோட ஞாபகம் வந்துச்சா? அதான் நம்ம நாளைக்கு போறோம்ல, வந்து டீ சாப்பிடு. வா வா. இதுதான் எங்களோட வீடு. நீ இன்னும் எந்திரிக்கலையா? நாங்க வெளியில தான் இருக்கோம். நல்லா தூங்குறதுக்கு போட்டி வச்சா அவ்வளவுதான் என் பையன் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வருவான். அப்படி ஒரு கும்பகர்ணன். எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நானே ஸ்டேஷன் வந்திருப்பேன். அவ்வளோலாம் தூரம் இல்லப்பா. நீயும் தூங்கிட்டு இருப்ப, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டானதா. இவங்க என்னோட ஃப்ரெண்ட் நான்சி. ஹாய் ஆண்டி. ஹாய். வாங்க. வா நான்சி. டேய் சுந்தரன் நீங்க? இதோ வந்துடுறேன்னு சொல்லி காலையில போனாரு. வந்துட்டீங்களாக்கா? காலையில எங்கேயாவது வெளியில போறியா? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு எனக்கு. ஷூட்டிங்கா? அப்ப இன்னைக்கு கவரேஜுக்கு நீங்க வரலையா? இன்னைக்கு நான் வரமாட்டேன்டா. சிபி என்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இங்க பாருங்கண்ணா, சும்மா விளையாடுறீங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் வேற லொகேஷன்ல கவரேஜ் இருக்கு.
ஏய் என்ன நீ விளையாடுறியா? நேத்து ராத்திரி தாண்டா டைரக்டர் எனக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாரு. எந்த டைரக்டர்? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அது சொல்ல முடியாது. போன் வந்தப்ப நீ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. அப்படி பார்க்காத, இது ஒரு அற்புதமான கேரக்டர். அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால குடும்ப வாழ்க்கையை இழந்து மறுபடியும் வாழ துடிக்கிற மனுஷனா இன்னைக்கு சிபி என்ன வருவார்னு சொல்லுங்கக்கா. தேவையில்லை, நானே வண்டி ஓட்டுவேன். விட்றா, அவனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமே. இது ஏதோ சின்ன கேரக்டர் தாமா, தேவையில்லாம போய் அசிங்கப்பட்டுக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா நடிக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்னு சொன்னாரு. உனக்கு நல்லா மேட்ச் ஆகும், ஃபியூச்சர்ல உன்னை பத்தி நிறைய பேசுவாங்கன்னு டைரக்டர் சொன்னாரு. டேய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீ பண்ற ப்ளீஸ். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் டைட்டில் ரோலா? நீ ஒன்னும் கிண்டல் பண்ண வேணாம்டா, எல்லாருக்குமே நல்ல நேரம் வரும். நான் போறேன்க்கா. இப்ப கிளம்புனாதான் கரெக்ட் டைட்டில் இருக்க முடியும். நான் வரேன். போறாம போச்சு பையில. பாத்தியா, நான் ஒருத்தரை பத்தி சொன்னேன்ல, அது இவர்தான். சுந்தரன் நீங்க இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சுந்தரன் நான் கூட இருந்தாதான் ஜாலியா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப போரா இருக்கும். சரி, ஒரு வேலை பண்ணலாம். இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் உன் கூட வரோம். ஆன்ட்டியும் ஷூட்டிங் பார்த்த மாதிரி இருக்கும். பாக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, வெறும் லொகேஷன் கவரேஜ் தான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாளைக்கு நாங்க ஃப்ரீ இல்லடி? அப்படின்னா சரி. வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க கிளம்புங்க, நான் வந்துடுறேன். அப்புறம் என்ன விசேஷம்? நல்லா இருக்கு. டீச்சர் வந்திருக்காங்க. வர வழியில தான் இவன் சொன்னான் உங்களோட படம்னு சொல்லிட்டு. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ கடவுள் ஆசீர்வாதத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க என்னோட ஃப்ரெண்ட். ஹாய். ஒன்னதான் வேலை பாக்குறோம். தாசனா, லொகேஷன் ஃபுல்லா கவர் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். சார் இன்னைக்கு தாசனா மட்டும் தான் இருக்காரு. சுந்தரனை ஏதோ போய் சொல்லி ஒர்க் இருக்குன்னு போயிட்டாரு. அவர் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்றாரு. சுந்தரம் இங்க தான் இருக்காரு. என்ன இங்கயா? ஆமா, இப்ப மேக்கப் போட்டு இருக்காரு. உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஓ அப்படியா? இதுக்கு தான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு போனாரா? சார் ரெடி சார். நீங்களும் வாங்க. வாங்க வாங்க. பயமுறுத்தாத. ஆக்ஷன். அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணா. நல்லா சாப்பிடுங்க. அள்ளி 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 சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படிதான். நிறைய எடுத்து அள்ளி சாப்பிடுங்க. நிறைய நிறைய. குட். டேக் ஓகே. தேங்க் யூ சார். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. போடா. சுந்தரன் வாங்க. அசோக். எஸ் சார். நீ என்ன பண்ற? அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணிரு. ஓகே? ஓகே சார். சார் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அட என்னங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க் யூ சார். ரொம்ப கஷ்டம். இவன் கிண்டல் பண்றத பாத்தீங்களா சார்? பரவாயில்ல விடு, உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அது கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி 2 படத்துல டைட்டில் ரோல் பண்ணிருக்காருல. டைட்டில் ரோலா? சுந்தர் நீ பண்ணிருக்கியா? விஜய் தம்பி சாரோட ஜனமும் ஜோசி சாரோட பாராட்டும். உன்னை உண்மையாலுமே பாராட்டணும்ப்பா. இவனை எப்படி சமாளிக்கிற? உங்களுக்கு போன் சரியில்லையே. ஒரு நிமிஷம். இங்க வாங்க. கிண்டல் பண்ணதானே? என்னது? இதுதான் சஸ்பென்ஸா? ஓட. அந்த டைரக்டர் என்ன ஆசை காட்டி ஏமாத்திட்டான். எதுக்கு சிரிக்கிறீங்க? உண்மையாதான். இதெல்லாம் சேனல்ல குடுத்துறாதடா, ரொம்ப அசிங்கமாயிரும். நியூஸ் எல்லாம் குடுத்துறாத. என்ன அசிங்கம் இருக்கு? இந்த கேரக்டர்ல தானே உங்களுக்கு லைஃபே இருக்கு. அது உங்களுக்கு நல்லது தானே. இந்த பாத்திரத்தை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. நல்ல கிண்டல் பண்ணடா. இவனுக்கு கருணாக்குக்கா பாத்துக்கோங்க. இதுல எனக்கு டைட்டில் ரோல் தான். பேர் வச்சிட்டாங்களா? வச்சிட்டாங்களே. என்ன பேரு? பிச்சைக்காரங்க கவனத்துக்கு. போதும். இது என்னோட ஸ்பெஷல் ஐட்டம், சாப்பிடுங்க. சுந்தர் ரொம்ப நல்லா குக் பண்றீங்களே. தேங்க் யூ டீச்சர். எங்க போனாலும் பொழைச்சு பாரு. இன்னைக்கு தான் நீங்க பாத்தீங்களா? ஏய் வாய மூடுறா. ஒரு தடவை யார் வேணாலும் தப்பு பண்ணலாம். நீங்க ஒரு தடவை பண்ணல, எப்பவும் அதை தானே பண்றீங்க. நீங்க பாரு மூக்கா. எந்த கேரக்டரா இருந்தா என்ன, கிடைச்சத ஒழுங்கா பண்ணிருக்காருல்ல. எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூக்கா. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும் எனக்கு. அது உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக அம்மா உங்களை சும்மா தான் சொன்னாங்க. அப்படிதானம்மா? அப்படியா? போதும் நிறுத்துடா. சுந்தர் உன்னை விட வயசுல மூத்தவன். நான் சும்மா தானம்மா சொன்னேன்.
எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் இப்படிதான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் வீடு ஒரு சொர்க்கம் மாதிரி. இப்படி ஒரு புள்ள கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். என்னன்னு சொல்லு. கேக்குது சொல்லு. ராஜி! எனக்கு நல்லாதான் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இதான் உன்னோட புது ட்ரெஸ்ஸா? ஆமா. குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் டீச்சர். உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? இல்ல டீச்சர், இன்னைக்கு சுமதி டீச்சர் லீவு. ஓஹோ, யார் இந்த பொண்ணு? இவ பேரு ராஜி டீச்சர். நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலயுமே இவ கலந்துக்குவா. டீச்சரோட பேரு கூட ராஜகிருஷ்ணன் தான். நான் வரேன் டீச்சர், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நான்சி, எல்லாரையும் விட உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, யார் அந்த பொண்ணு? முன்னாடி கூட எனக்கு இதே மாதிரி தான் தோணுச்சு. அன்னைக்கும் நீ என்கிட்ட எதையும் சொல்லல. நீ நினைச்சது கரெக்ட் தான். அது அவ உன்னோட உதயோட பொண்ணுதான். நீ செஞ்ச மாதிரியே அவரும் செஞ்சிருக்காரு. பொண்ணு மறக்க முடியாம அவரோட பொண்ணுக்கு உன் பேரையே வச்சுட்டாரு. இவ்வளவு நாளா நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லல? எதுக்கு? உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவா? அதுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. அவ ரொம்ப பாவம். இது அவளுக்கு ஃபைனல் இயர். அவ உன்னோட ஸ்டூடெண்ட் இல்லைங்கிறதுனால தான் நான் இதை சொல்லல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இந்த வருஷம் முடிஞ்சா அவ போயிட போறா. அது வரைக்கும் நீ இந்த பொண்ணை கவனிக்காம இருந்தாலே போதும். என் மனசு இப்பதான் அமைதியாச்சு. பொண்ணு இங்க படிக்கும்போது கண்டிப்பா அவர் இங்க வருவார் இல்ல? அப்ப மறுபடியும் நான் அவரை பார்க்க வேண்டி வரும். என்னால அது முடியாது நான்சி. இந்த ஜென்மத்துல அது முடியாது. நிச்சயமா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அந்த மாதிரி திடீர்னு நினைச்ச நேரத்துக்குள்ள அவரால் வர முடியாது. வரவும் மாட்டார். நீ ஏன் இப்படி சொல்ற? நீ வா. இத பாரு. போன வருஷம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ஷார்ட் பிலிமுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. இதோட கதை, வசனம், டைரக்ஷன் ராஜி தான். நல்ல டைரக்ஷனுக்கான அவார்டு ராஜிக்கும், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவங்க அப்பாவுக்கும் கிடைச்சது. அவருக்கு நடிக்கிறதுக்கு நல்ல திறமை இருக்குன்னு சொன்னது நீதான். அது அவர் பொண்ணு வெளியே கொண்டு வந்தா. மாதவன் அப்பாங்கிற கேரக்டர்ல, உதய் அந்த அப்பா கேரக்டர்லே வாழ்ந்திருக்காரு. ராஜி ரொம்ப ஸ்மார்ட். வெறும் 30 நிமிஷத்துல ஒரு நல்ல மெசேஜ் அவளால கொடுக்க முடிஞ்சது. நீ கண்டிப்பா அதை பார்க்கணும். எங்க இருக்கீங்க? அப்படியா? நான் எங்க வீட்டில் தான் இருக்கேன். இல்ல, நாளைக்கே கிளம்பிடுவோம்.
வந்து பேசினா போதுமா? சடங்கெல்லாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் திடீர்னு கிளம்ப முடியாதுல்ல. நாளைக்கு கன்ஃபார்மா வந்துருவேன். அந்த பார்ட்டி விட்டுறாதீங்க. அப்பா விஷயம் எதுவும் இன்னும் முடிவாகல. ஏதாவது வழி பண்ணணும். சரி, நான் வந்த உடனே கால் பண்றேன். ஓகே ஓகே. நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, அடுத்த வாரம் வரேன். போயிட்டு வரேன் தாத்தா. இங்க வாங்க. 2 பேரும் நல்லா படிக்கணும், புரியுதா? சரிங்க தாத்தா. நீ கவலைப்படாம போமா. பசங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்குல்ல. இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம். ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு போகணும்ல. போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. குழந்தைங்க குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? திவாகரனும் இன்னைக்கே கிளம்பிடுவாரா? இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ போயிடுவான். அவனும் வேலையை விட்டு ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுல்ல. என்ன பண்றது? அவங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும். சரிண்ணே, நாங்க கிளம்புறோம். நானும் கூட வரேன். டவுன்ல ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா ரொம்ப வருத்தமா இருக்காரு. நாங்க என்ன பண்றது? யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. 2 நாளுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பப்போ நாம வந்து பார்த்தா போதும். இப்ப உதவிக்கு ராமன் இருக்காருல்ல. சரி, அப்போ நீங்க கிளம்புங்க. திவாகரனா, இந்தாங்க. என்னது? எப்பவும் வாங்குறதை விட கம்மியா தான் எழுதியிருக்கேன். இதான் கம்மியா? ஈவினிங் ஸ்ரீகுமாரை பாருங்க. அவன் தான் ரெடி பண்ணா. ஆமாங்க. சரி, அப்புறமா பார்க்கலாம். சரிங்க. பெத்த அம்மாவோட காரியத்துக்கே கஞ்சத்தனம். ரொம்ப கஷ்டம். வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? நீ ஏதாவது சாப்பிட்டியா? முதல்ல போய் எதையாவது சாப்பிடு போ. சொல்ல போனா ஒரு விதத்துல அவன் உனக்கு துணையா தான் இருக்கான். உண்மைதான். ராமு ஒரு பாவம். அவனால பேச முடியாது. இருந்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான். ஸ்ரீ அண்ணா வந்துட்டாரு. வணக்கண்ணா. நீ அப்பா இருக்கிற இடத்துக்கு போ. ஓகேடா. ஹலோ ஸ்ரீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிவானா வராரா? வருவாரு. கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பரவாயில்ல. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப சாப்பிடுற மெடிசனையே சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்றது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இல்ல இல்ல. எல்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு முன்னாடி அவ போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வாழ்க்கையில சில விஷயங்களை இழந்தா அது திரும்ப கிடைக்காதுன்னு நீங்க தானே எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க. அதுல ஒரு விஷயம் தானே மரணமும். கடவுள் தனக்கு பிடிச்சவரை சீக்கிரம் கூப்பிட்டுக்குவாரு. அந்த ஒரு அதிர்ஷ்டம் டீச்சருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இருந்தாலும் நிறைய வியாதி இருக்கிற என்ன விட்டுட்டு எந்த வியாதியும் இல்லாத சாவித்திரிய கடவுள் கொண்டு போயிட்டான்ல. என்னப்பா நீங்க? அம்மா எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன் சார். உங்க 2 பேருக்காக தான் இதை சொல்றேன். சார நீங்க இப்படியே இருக்க விட்டுறாதீங்க. சாயங்காலம் கொஞ்சம் தூரம் நடக்க வைங்க. சரி டாக்டர். சரி, வரேன். அப்பா, நான் இப்ப வந்துடுறேன். இனி என்ன பண்ண போறீங்க? பசங்க யாராவது இருப்பாங்களா? பின்ன இல்லாம இவரை தனியா விட்டுற முடியுமா? நீ என்ன முடிவு எடுத்திருக்க?
நீயும் ஃபேமிலியும் எப்ப போறீங்க? கங்காவோட வீசா தேர இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பணும். ஆனா என்ன வேணும்னு எனக்கு தெரியலடா. நீ இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஊருக்கு வந்து வேலை பார்க்கலாம்ல. அது வரைக்கும் உங்க அப்பா கூட வேற யாராவது இருக்கட்டும். யாரா இருப்பாங்க? எப்ப முடியும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி மச்சானோட ஃபேமிலியும் கிளம்பிட்டாங்க. திவாகர் அண்ணா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ கிளம்பிடுவாரு. அவங்க யாரும் இவரை பத்தி சொல்லவே இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அம்மான்றது ஒரு வீட்டோட குத்து விளக்கு மாதிரி. அது அணைஞ்சிருச்சுன்னா எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாரும் தனிமையாயிடுவாங்க. எங்க அப்பாவும் இப்ப தனிமையில தாண்டா இருக்காரு. என்னடா அது? நீ ஏன் இப்படி உடைஞ்சு போனா? இப்படி முடியலடா. என்னால இதுக்கு மேல எதுவுமே முடியல. எல்லாம் சரியாயிடும். நல்லா யோசிச்சு பார்த்து நீயே ஒரு முடிவெடு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். வரேன். சரிடா. சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. அப்பா இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்சது உங்க நட்பு மட்டும்தான். கூடவே இருக்கணும். நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம். சரிப்பா, நாங்க கிளம்புறோங்க. வரோம். ஒவ்வொருத்தரா போறாங்க இல்லையாப்பா? எல்லாரையும் போக முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாதுல்லப்பா. உண்மைதான். நாம நம்மள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, உதய எங்க? அவனை பார்க்கவே இல்லையே. பசங்களோட எங்கேயாவது போயிருப்பான். எப்பவாது தானே அவங்கள சந்திக்க போறான். உன்ன மாதிரி தான் உதயம் என் மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா ரொம்ப அன்பு காட்ட முடியலப்பா. ரொம்ப சின்ன குழந்தைல பெரியும் போது ரொம்ப வருத்தப்படுவான். அப்பா, ஒரே ஒரு விஷயத்துலதான் நான் பாவியா இருக்கப்பா. உன்னையும் உதயையும் பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பா. ஆனா நான் சிரிச்சு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பா. உண்மையாவே அவ உங்களை பார்க்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பா அப்பா அப்பா. நாங்க வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல. அதனாலதான் நாங்க இப்படி சொன்னோம். அவரோட ஒரு கை இல்ல, 2 கையாவும் சாவித்திரி டீச்சர் தான் இருந்தாங்க. அது இப்ப போயிடுச்சு. நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அப்பா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சா அது வரைக்கும் அப்பா கூட யாராவது இருக்கணும் இல்ல? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்ல. இவருக்கு ஒரு கான்ட்ராக்டர்ங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு. ஊரை சுத்தி கடங்காரங்க தான் அதிகம். அது மட்டும் இல்லாம 2 நாள்ல அவர் வந்துருவாரு. தோ இவங்களை என்கிட்ட விட்டுட்டு தான் அவர் பாம்பே போனாரு. நீ எப்பமா போற? அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல. என்னோட விசா இந்த வாரத்தோட முடியுது. அதுக்கு முன்னாடியே நாங்க கிளம்பணும். உன்னால போகாம இருக்க முடியாதுல்ல. அதானே உன்னோட ஃபியூச்சர். நானும் அதே தான் சொன்னேன். வேலை வெளிநாட்டுல இருந்தாலும் நம்ம நாட்டுல இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபியூச்சர் தானே முக்கியம். யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நானும் ஸ்ரீகுமாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஹோம் நர்ஸா பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் அப்பாவுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் உதவிக்கு தான் இங்க ராமு இருக்கார்ல. தாத்தா தாத்தா ஐஸ்கிரீம். எனக்கு அதெல்லாம் வேணாம்பா, நீ சாப்பிடு. என்னப்பா இது? நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். சரி, கோச்சுக்காத, நான் சாப்பிடுறேன். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல தாத்தா? நல்ல ஐஸ்கிரீம் தான்ப்பா.
ஐயோ தாத்தா 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 உங்களுக்கு என்னாச்சு தாத்தா 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 உங்களுக்கு என்னாச்சு அம்மா 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 சீக்கிரம் வாங்க தாத்தாக்கு என்னமோ ஆயிடுச்சு அம்மா ஐயோ அப்பா தாத்தா அப்பா தாத்தா உங்களுக்கு தாத்தா 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 என்ன உங்களுக்கு என்னாச்சு மாமா என்ன மாமா என்ன பண்ணுது அவருக்கு என்னாச்சு தாத்தா என்னாச்சுன்னு தெரியலையே மாமா என்னாச்சு மாமா அப்பா என்னங்க என்னப்பா என்ன ஆச்சு இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டேன். இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. குளிர்ச்சியானது எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. இனிமே நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அத்தையும் உங்க கூட இல்ல. இப்படி எனக்கு முதல் தடவையா நடக்குதுமா. இனி நான் கவனமா இருப்பேன். இப்ப எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. அப்பா நீங்க கொஞ்சம் வந்து படுங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்க, வாங்க. அப்பா நாங்க சீக்கிரமா கிளம்பிடுவோம். நீங்க தூங்கும் போது நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்களால கொஞ்ச நாளைக்கு வேற வீட்ல இருக்க முடியும்னா எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல. இங்க இருந்து என்னால எங்கேயுமே வர முடியாதுப்பா. உங்க எல்லார்கிட்டயும் ஒரே விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். என் அப்பா எனக்கு இந்த வீட்டை கொடுத்தாரு. என் காலத்துக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் எப்பவாவது இங்க வந்து தங்கணும். அப்பதான் வருங்காலத்துல உங்க குழந்தைங்களுக்கு சொந்த பந்தங்கள்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இனிமேலும் காத்திருக்க வேண்டாம், எல்லாம் கிளம்புங்க. சரிங்க, நாங்க பரப்பட்டுமா? சரிங்க அண்ணி. நீ இப்படி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொன்னதை நீ யோசனை பண்ணி பாரு. நாம வேணும்னு பண்ணலையே, நம்ம சூழ்நிலை அப்படி. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் செட்டில் ஆயிடுவ. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடலாம்ல. அப்போ அப்பா கூட இருக்கலாம். எனக்கு இங்க இருக்க ஆசை இல்லாமலாம் இல்ல. உனக்கு தான் தெரியுமே, ஷியாமளாவும் அப்பாவும் ஒத்து போக மாட்டாங்க. பரவாயில்லண்ணா, நீங்க கிளம்புங்க. எல்லாம் கடவுள் விட்ட வழி. ஸ்ரீ, ரொம்ப நேரமாச்சு, தூங்கலையா? என்னால தூங்க முடியல, அதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீ அதை தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்களோட முடிவை நான் எப்பயாவது வேணான்னு சொல்லிருக்கேன்னா என்ன? இது அந்த மாதிரி இல்ல. என்ன ஆச்சு? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இவ்வளவு வருஷமா எங்க அப்பாவுக்கு ஒரு நிழல் மாதிரி எங்க அம்மா கூடவே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா தனிமையில இருக்காரு. அந்த மாதிரி நடக்க கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா தனிமையில இருக்க கூடாது. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மத்தவங்களை விட உனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில எந்த ஒரு குழந்தைக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனா என்னோட வாழ்க்கையில நான் 3 வருஷமா எங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அன்னைக்கெல்லாம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா துணையா இருந்தாங்க. பாவம், இன்னைக்கு எங்க அப்பா தனிமையில இருக்காரு. இனி அவர் கூட நான் வாழ்க்கை பூரா துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பையனும் இந்த வேலை உன்னுடைய கனவுல, அத வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நீயும் பையனும் உடனே அங்க போகணும். அங்க உங்க அண்ணனும் குடும்பமும் இருக்கிறதுனால நீ தனியா இருக்குன்னு டென்ஷன் ஆக தேவையில்ல. நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கேன். அப்பாவை இந்த நிலைமையில விட்டு போறது எனக்கு பிடிக்கல. ஆனா எப்படியாவது இன்னும் 2 வருஷம் அங்க நம்ம இருந்துட்டோம்னா அப்புறம் நம்ம சேஃப். அது எனக்கு தெரியாம இல்ல. அது வரைக்கும் அப்பாவை யார் பார்த்துப்பாங்க? பேசவே முடியாத ராமனா இல்ல அப்பாவை பார்த்துக்கிட்ட ஹோம் நர்ஸும், அவங்கள யாருமே நான் குத்தம் சொல்ல விரும்பல. அப்பாவோட மனச என்னால புரிஞ்சுக்க முடியும். அந்த வலிய நான் உணர்றேன். முன்னெல்லாம்
நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக எங்க அப்பா தோள் மேல தூக்கி வச்சு கொண்டு போனதை என்னால மறக்க முடியாது. இன்னைக்கு எங்க அப்பாவோட நிலைமை அன்னைக்கு நான் குழந்தையா இருக்கும்போது இருந்தது. அந்த கடமையை எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சே ஆகணும். அதுக்கு எனக்கு உதவி பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். என்னங்க இது? இது வரைக்கும் நீங்க எடுத்த முடிவுக்கெல்லாம் நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா? அன்னைக்கும் இன்னைக்கும் உங்க அப்பாவை ஏன் அப்பாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவரை அப்பான்னு தானே கூப்பிடுறேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அப்படியே நடந்துக்கிறேன். எனக்கு இது மட்டும் போதும். என் மனசில் இருக்கிற வழியை புரிஞ்சுக்க உன்னால மட்டும்தான் முடியும். இப்ப மட்டும் இதை நம்ம செய்யலைன்னா வாழ்க்கை முழுக்க நான் இதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பா அப்பா, என்னப்பா காலையிலேயே இப்படி தூங்குறீங்க? உடம்பு சரியில்லையா? எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நேத்து ராத்திரி சரியா தூக்கம் இல்ல, அதான். நாளானைக்கு சாயந்தரம் தானே உங்களுக்கு ஃப்ளைட்டு? ஆமாப்பா. என்னப்பா இது? அம்மாவோட மோதிரம். வாழ்க்கையிலிருந்து திடீர்னு போக வேண்டியது இருக்குன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ இத முன்னாடியே என்கிட்ட கொடுத்தா. நீ வரும்போது உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சேன். உன் அம்மா இங்கதான்ப்பா இருக்கா. நேத்துதான் எனக்கு அது புரிஞ்சுது. என்னை இப்படி தனியா விட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு பிடிக்காது. என்னடா இது? அழாதடா, அழாத. நீ அழறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியாது. முடியலப்பா. உங்களை இப்படி தனிமையில விட்டுட்டு போக என்னால முடியலப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்னடா இது? அப்படியெல்லாம் யோசிக்காத. உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ தனியாள் இல்ல, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. எங்க இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். இல்லப்பா, நீங்க இப்படி கஷ்டப்படும் போது என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. கங்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவளுக்கு என்ன தெரியும்? உங்களையும் தெரியும். உங்களை தனிமையில விட்டுட்டு போக அவளுக்கு மனசு இல்லப்பா. அப்படி இருக்க கூடாதுப்பா. ஒரு பொண்ணை விட என் மேல அன்பா இருக்கிறவாவ அப்படி இல்லாம போகாது. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்கப்பா. இப்போதைக்கு கங்காவும் பையனும் கிளம்பி போட்டோம். அங்க மோகன் அண்ணாவும் அவங்க குடும்பமும் இருக்குல்ல. ஒரு 2 வருஷம் போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும்பா. இருந்தாலும்பா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இந்த விஷயம் கங்காவோட அப்பாக்கு தெரிஞ்சதும் அவரும் இதைத்தான்ப்பா சொன்னாரு. இனி இருக்கிற காலங்கள்ல எங்க அப்பாக்கு நிழலா நான் இருப்பேன்ப்பா. ஸ்ரீகுமார் எடுத்த முடிவு எனக்கு ஒன்றும் பெருசா தப்பா தோணல. அப்பா அம்மா மேல பாசமா இருக்கிற பசங்களால தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். நான் அதனால சொல்லல. வயசான காலத்துல தனியா இருக்க வேண்டிய நிலைமை வந்தா தனியா தான் இருக்கணும். அவங்க சின்ன பசங்க, இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரு 2 இடத்துல வாழ்ந்தாங்கன்னா எப்படி சரியா வரும்? எல்லாம் சரியா வரும். இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு.
அது 2 வாரம் மாதிரி சீக்கிரமா போயிடும். அப்புறமா அவங்க உங்க கூட இருக்கலாம்ல. அம்மா இல்லாத இந்த வீட்ல அப்பாவை தனியா விட்டுட்டு போக எங்க 2 பேருக்கும் மனசு இல்ல. என்னை பத்தி கவலைப்பட்டு என் பசங்க அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. நாளைக்கு என் பேரை சொல்லி என் மேல யாரும் பழி போடக்கூடாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாத எந்த விஷயத்தை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம். அம்மா அப்பா மேல பாசமா இருக்கிற பசங்க பல முடிவுகள் எடுப்பாங்க. அங்க மத்தவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் சில விஷயங்களை முடிவு பண்ணியிருப்பாரு. அது நிச்சயமா நடக்கும். அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எந்த பொட்டில வைக்க போறோம்? அப்பா நம்ம கூட வரமாட்டாருப்பா. ஏமா? அப்பா ஆபீஸ் போயிட்டு அப்புறமா வருவாரு. நாம முன்னாடியே போயிடலாம். அப்ப நானும் அப்பா கூடவே வரேம்மா. உன்னிகிருஷ்ணா, அப்பாவோட செல்ல பிள்ளைல அம்மா சொல்றபடி கேட்கணும். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலாம்ப்பா. அப்பா பின்னாடியே வருவான்டா. இங்க பாரு, மனுவும் ஸ்ருதியும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, உனக்காக அங்கிள் அங்க உயரத்துல பறக்கிற ஹெலிகாப்டர் வாங்கி வச்சிருக்காரு. ஐ, என்ன கலரு? அது அங்க போனாதான் தெரியும். நான் இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஏர்போர்ட்டுக்கு நீங்க வர வேண்டாம். அப்பதான் கூட இருக்கார்ல. உதய்க்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் அதைத்தான் சொல்லலான்னு இருந்தேன். நான் இன்னைக்கு வினோத்தை பார்ப்பேன். அவனும் கூட வருவான். அவன் கூட வந்தானா ஏர்போர்ட்ல எல்லாம் எல்லா விஷயமும் தெரியும். உன்னிகிருஷ்ணனோட விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும் கங்கா. நீங்க எப்ப வருவீங்கப்பா? அப்ப உடனே வருவேன். நல்லா படிக்கணும், சரியா? நீ வாப்பா, வா. அப்பா, நான் நீ நல்லபடியா போயிட்டு வா. ரொம்ப லேட் ஆகுது, நீ கிளம்பு. கங்கா, என்னது? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என்னால முடியலங்க. என்னால இங்க இருந்து போக முடியல. இப்படி தனித்தனியா வாழ்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அப்பாவை நீங்க நேசிக்கிற மாதிரி நம்ம பையனும் உங்களை நேசிக்கணும். அதுக்காக நம்ம ஒன்னாதான் இருக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி. அப்பா அம்மாவை தனியா விடுற பசங்களோட இருண்ட மனசுக்கு இந்த திரைப்படம் தீபமா மாறட்டும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். என்னடி இது? அந்த நடிப்பை பார்த்துதான் அழறேன்னா நீ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
இதை விட மோசமான நிலைமையில அவர் இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்ன? இப்ப யாராலையும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் ரொம்ப மாறி போயிட்டாரு. சில வியாதிங்க ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் உதவியா துணையா பாவம் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அவ அம்மா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு? அவருக்கு அம்மாவுக்கு இருந்த அதே பிரச்சனை தான். இனி எதுவும் பண்ண முடியாது. எந்த நிமிஷம் வேணாலும். ராஜி, என்ன இது? இப்படி அழுதா எப்படி? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை. வா. நான்சியா? என் கூட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. நீ வந்தது தெரியும். உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இவங்க அதை கேட்கல. இப்படி ஒரு சந்திப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பத்தின விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். பையனோட பேரு உதயகிருஷ்ணன் தானே? வாழ்க்கைங்கிறது இப்படிதான். நாம ஒன்னு யோசிப்போம், ஆனா நமக்கு மேல கடவுள் ஒன்னு யோசிப்பாரு. ஒரு விதத்துல நான் அதிர்ஷ்டசாலிதான். என்னோட அம்மா அனுபவிச்ச வலி என்னங்கிறத என்னாலையும் உணர முடிஞ்சது. என்னடி இது? சீக்கிரம் எழுந்துச்சு ட்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகு. உடம்பு குளிர்ந்தா மனசும் குளிரும். இது ஒண்ணு நம்ம எடுத்த முடிவு இல்ல, கடவுளோட முடிவு. அவரை மறுபடியும் போய் பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுல்ல, அது பெரிய விஷயம். மேத்யூ சார் கால் பண்ணப்ப நான் சொன்னேன், அது நல்ல விஷயம்னு சார் சொன்னாரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வேணும்னு செய்யலையே. உண்மையை சொல்லணும்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் அது வேண்டான்னு விட்டேன். நீ மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தக்கூடாது பாரு. மறக்கிறதா? இந்த ஜென்மத்துல என்னால அது முடியுமா? அவர் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் எனக்கு தோணுது. இதையெல்லாம் பாக்குறதுக்காகத்தான் கடவுள் என்ன மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த விஷயமும் எனக்கு தெளிவா தெரியாது.
காலேஜ்ல இருந்து நம்ம பிரிஞ்ச நேரத்துல தான் உங்க கல்யாணமும் முடிவா இருந்தது. புனிதமான ஒரு காதலுக்கு நல்ல முடிவு ஏற்பட்டிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணப்போ நீங்க இருந்து போயிட்ட. யார் யாரும் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா ஆனா எதுவும் எனக்கு தெளிவா தெரியாது. இத பாரு, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு? இது வரைக்கும் நடந்ததை நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. சின்ன வயசுல இருந்தே ஒரு நிழல் மாதிரி ஒரு நண்பனா அவர் என் கூடவே இருந்தாரு. அப்பாக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட நண்பனோட பையங்கிறதுனால அது எங்களோட நட்புக்கும் பாலமா இருந்தது. புனிதமான அவரோட நட்பை பார்த்து என்னோட மனசை நான் அப்பவே பறி கொடுத்துட்டேன். எப்பவுமே நாங்க பிரியக்கூடாதுன்னு நாங்க ஆசைப்பட்டோம். அப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம். இதை இப்படியே விட்டா சரியா வராது. எனக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா இது ரொம்ப ஓவரால இருக்கு. ஊர் முழுக்க சைக்கிளை சுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கு இப்படி பண்ணுவாங்களா? வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு பணம் வேணும், நல்ல குடும்பம் வேணும். இதுல அந்த பையனுக்கு எதுவுமே இல்லை. எங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. இதுக்கெல்லாம் காரணம் மாமா மட்டும்தான். எதை சொன்னாலும் அவர் ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்லுவாரு. சொந்த ஊரு கௌரவம்னு. இதான் கௌரவமா? இப்ப பாத்தீங்கல்ல, இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு போனாரு. 3 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாயை திறந்து பேசவே மாட்டீங்களா? இந்த விஷயத்துல என்னால தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீயே அவர்கிட்ட பேசிப்பாரு. நான் ஒன்று சொல்லட்டுமாக்கா? உங்களால் இங்கே இருக்க முடியலன்னா இதை விட நல்ல வீடு அங்கே இருக்கு. அதுவும் சும்மா கிடக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சுல, இனி அடுத்து படிக்கிறதெல்லாம் அங்கே வச்சு படிச்சுக்கலாம். ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு நீ எந்த அபிப்பிராயமும் இல்லை. நான் எங்க வேணாலும் வரேன். ஆனா உதய மறந்து ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. கிருஷ்ணா, என்ன மாமா நீங்க இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போனீங்க? அந்த குரூப்பு கிட்ட முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியல. என்ன இருந்தாலும் போன விஷயம் முடிஞ்சிருச்சு. நானும் நிறைய வேலையை விட்டுட்டு வந்திருக்கேனே. இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுன்னு தான் வந்தேன். அதான் காத்துட்டு இருந்தேன். அது 3வது தடவையா இவளுக்கு ஒரு வரன் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வரும்போது திருவிழா முடியட்டும், பரிச்சை முடியட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இது அருமையான சம்பந்தம். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், திருச்செங்கோட்டில் நம்ம கோவிந்தராஜோட பையன் பேரு பாலசுப்ரமணியன் அரசியல் இருக்கான். இவளுக்கு நல்ல பொருத்தமான ஆளு. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும், மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது என்ன, அவங்க சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அப்படி இல்ல, செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஓ அப்படியா? கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நான் ஓரமா நிக்கணும். நீ அந்த கல்யாணத்தை நடத்திப்ப. பாசு, இங்க இருக்கிறது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உடைச்சு சம்பாதிச்சது. இதெல்லாம் அனுபவிக்க எங்களுக்கு இருக்கிறது எங்க பொண்ணு மட்டும்தான். நான் இவளுக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாமே இவளுக்கும் இவளை கட்டிக்க போறவனுக்காகவும் தான் சேர்த்து வச்சது. அதனாலேயே பணத்துக்காக இல்லாம என் பொண்ணு விரும்பினவனையே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பாலசுப்ரமணியம் ரொம்ப நல்ல பையன். எந்த கெட்ட விளக்கமும் இல்ல. அருமையான சம்பந்தமாமா. இவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்குமா. பாசு, நீ இவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ இவளை பாலுங்கலத்துல தள்ள மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல முடிவு எடுக்கும் போது அது இவளுக்கு பிடிச்சவனாதான் இருக்கணும். உனக்கு தெரியும்ல, 6-7 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டப்பதான் கடவுளை பார்த்து இவளை எங்களுக்கு கொடுத்தாரு. அதனாலதான் எப்பவுமே இவ சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம உதயோட விஷயம்தான். என் நண்பன் விஸ்வாவோட பையன்தான். பணம் இல்லைங்கிற குறை மட்டும்தான் இருக்கு. இவளை அவன் எப்பவுமே கைவிட மாட்டான். விஸ்வாவுக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு யாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இன்னொரு விஷயம், அவ மனசுலயும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. கடவுள் நினைச்சா உதயகிருஷ்ணன் இவளை கல்யாணம் பண்ணிப்பான்னு. அதெல்லாம் பழைய கதை மாமா. இந்த மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? எங்களுக்குள்ள இருக்கிற உறவு அந்த மாதிரியா? நான் இப்போ உயிரோடு இருக்கிறதே
அவன் எனக்கு தானமா கொடுத்த உயிர் தானே. ஆத்து தண்ணில மூழ்கிட்டு இருந்த என்ன மறுபடியும் வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது என்னோட விஸ்வாதான். ஆனா அன்னைக்கு அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. அவனோட இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும். அதனாலதான் இவங்களோட நட்புக்கு நான் தடை போடாம இருந்தேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீயும் எனக்கு உதவியா இருக்கணும். வாசு, என் பொண்ணோட மனசு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த சம்பந்தம் நடக்கணும் தேவகி. இல்லைன்னா என் விஸ்வாவுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவன் ஆயிடுவேன். இவளோட மாமனுக்கு இந்த சம்மதத்துல விருப்பம் இல்லை. எல்லா இடத்துலயும் பணத்தை தானே எதிர்பார்க்கறாங்க. அதை விட உயர்வான பல விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு. அது என்னன்னு எனக்கும் விஸ்வாவுக்கும் நல்லா தெரியும். எனக்கு இவ மட்டும்தான் இருக்கா. அதனாலதான் இவளோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உதய எனக்கும் பிடிக்கும். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என் பையனுக்கு கிடைக்காதுங்க. இது எல்லாமே கடவுளோட முடிவுதான் தேவகி. இன்னைக்கே ஜோசியக்கார பார்த்து நல்ல ஒரு முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் போவேன். இன்னும் நாட்களை கடத்த வேண்டாம். உதய் வந்ததும் சொல்லிடு, நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு போமா, நான் வந்துடுறேன். அப்பா அவரோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி நான் தானே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் ரொம்ப சீக்கிரமா நடந்தது. நீ இப்படி பழத்தை சாப்பிட்டுட்டே சுத்திட்டு உன்னால என் தூக்கம் போச்சு. ஏன் என்னாச்சு? கல்யாணம் நிச்சயம் பண்ணதுனாலயா? உனக்கு எல்லாமே சாதாரண விஷயம்தான். கல்யாணம்னா என்ன விளையாட்டா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு பணம் வேணும் தெரியுமா? எல்லாம் சரியான நேரத்துல நடக்கும். தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இப்பவே டென்ஷனா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழணும்ல. சரியான வருமானம் இல்லைன்னா எப்படி குடும்பத்தை ஓட்டுறது? 4 பசங்களுக்கு டியூஷன் எடுத்தா போதுமா? அப்பாக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியும்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம். அதுல வர வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்தலாம். என் அப்பா கிட்ட பணம் இருக்கிறதுனால அதை வச்சு வாழ்ந்துடணும்னு நான் ஆசைப்படல. ₹1 இருந்தாலும் அது நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணமா இருந்தா எனக்கு சந்தோஷம். அது சொன்னதும் முகத்துல சந்தோஷத்தை பாரு. என்னதான் இருந்தாலும் 1 மாசம் கூட இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. எல்லாம் சரியாயிடும். கடவுள் தான் நம்ம கூடவே இருக்காருல்ல. நாளைக்கு நான் அம்மா கூட ஊருக்கு போறேன். என் சொந்தக்காரங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. நேர்ல போய் கூப்பிடலன்னா யாரும் வர மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, இப்பவே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதான். 4-5 நாளுக்குள்ள நான் திரும்ப வந்துருவேன். நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க இன்வைட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வேண்டாம். நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போய் சொல்லுவோம். சரி, வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடலாம். சாயங்காலம் கோயிலுக்கு வருவீங்களா? இன்னைக்கு நான் வரமாட்டேன். அம்மா கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போகணும். அதுதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா பேசின கடைசி நாள். அம்மாவோட ஊருக்கு போனேன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு தான் திரும்ப ஊருக்கு வந்தேன். ஆனா இங்க வாங்க. அந்த டிக்கில இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க. பாபு வந்து சொன்னாரு, பையனோட அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்களா? என்னங்க? கொஞ்சம் சீரியஸ்னு கேள்விப்பட்டேன். நீ சீக்கிரம் வண்டியில ஏறு. ஏறுமா. ராஜு, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரிங்க சார். அம்மாக்கு என்னாச்சு? கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு உங்க வீட்டுக்கு போனேன். சேது சொன்னா. உதய் அங்க இருக்கான். பாவம், ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். நீங்க போங்க, நான் போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வரேன். உதய், அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா
உண்மையை சொல்லணும்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப வியாதிகள் இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியே ஆகணும். இந்த தம்பி தன்னோட கிட்னியை தர்றேன்னு சொன்னதால லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு டாக்டர். இதுக்கு நடுவுல சர்ஜரின்னு சொல்லும்போது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இங்க முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். பேஷண்டோட நிலைமையை பத்தி தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு என் அம்மா வேணும். அழாதம்மா. இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. நீங்க சின்ன பசங்க, வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. இப்ப நான் என்ன பண்றது? வேற யாராவது வர வரைக்கும் காத்திருக்கணுமா? என் வலி கடவுளுக்கு தான் தெரியும். என் அம்மாவுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன தடுக்காதீங்க. இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நண்பனோட பையன் அப்படி இப்படி நீங்க சொன்னப்போ முதல்ல எனக்கு பிடிக்கலனாலும் இப்ப நான் சரின்ட்டேன். இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றது? இங்க உதய் சொன்னதை தப்புன்னு நான் எப்படி மறுக்க முடியும்? இப்படி ஒரு மகன் கிடைச்சதுல தேவிக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இருந்தாலும் உதய், நான் இப்ப என்ன பண்றது? நீ சொல்லுமா, அப்பா இப்ப என்ன பண்ணணும்? அவ சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். எல்லா விஷயத்தையும் பசங்க முடிவு பண்ணிட்டா அப்புறம் நம்ம எதுக்காக இருக்கோம்? இங்க பாருப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இவங்க அம்மா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம தவம் இருந்து பெத்த வைப்ப. அதனால இவளோட ஃபியூச்சர் பத்தி எங்களுக்கு பயம் இருக்கு. நீ உன் முடிவை மாத்தியே ஆகணும். இல்லன்னா வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். இவ எனக்கு முக்கியம்தான், என் உயிர். ஆனா இவளை விட என் அம்மா தான் எனக்கு முக்கியம். நான் யோசிச்சு முடிவெடுத்துட்டேன், அதை மாத்திக்க மாட்டேன். இந்த உலகத்துல என் அம்மாவை விட வேற எதுவும் பெருசு இல்ல. அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து இவளை நீ மறந்து. இங்க பாருங்க மாமா, பொண்ணை விதவியா பாக்குற ஆசை இல்லைன்னா எல்லாத்தையும் இதோட முடிச்சுட்டு இந்த நிமிஷமே இவளை என் கூட கூட்டிட்டு வாங்க. ஏய் ஓடி, எல்லா முடிவும் நாங்க தான் எடுப்போம். ஓடி. ஏறு. விடுங்க மாமா. ஏறு. மாமா நீங்க வர்றீங்களா இல்லையா? வாங்க. என்ன சொல்றீங்க? ஏறுங்க மாமா. உதய், முடிவை இவளுகளே எடுத்துட்டாங்க. வண்டி அடியா. சீக்கிரமா போ. சீக்கிரம். அந்த சனிக்கிழமை அன்னைக்கு தான் என்னோட எல்லா கனவும் சுக்கு நூறா உடைஞ்சது. அன்னைக்கு தான் நான் அந்த ஊரை விட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அவரோட ஞாபகத்திலேயே ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்தேன். ஆனா வாழ்க்கை இப்படித்தாம்மா. நாம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை கடவுள் உனக்கு கொடுத்தது இதுதான்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு ஒத்துக்கணும். பாலசுப்ரமணிய ரொம்ப நல்ல பையன். வேணாம்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்ன வற்புறுத்தாதீங்கப்பா. வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? சாகர வரைக்கும் இப்படியே இருக்க போறியா? இங்க பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை நீ கெடுத்துறாத. நல்ல வேளை கடவுளோட ஆசீர்வாதத்துல நிச்சயத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துருச்சு. வெளியே யாருக்கும் தெரியாது. இங்க பாரு, பாலசுப்ரமணிய கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன். நீ ஒன்னும் அவங்கிட்ட சொல்ல வேண்டியதில்ல. கல்யாணம் நடந்தா தானே அப்படியெல்லாம் நடக்கும். உதய மறந்து ஒரு வாழ்க்கைய இந்த ஜென்மத்துல என்னால வாழ முடியாது. அந்த எண்ணம் அவனுக்கு இல்லையேம்மா. போன வாரம் ஆபரேஷன் முடிஞ்சது. சொந்த விஷயம்னு வரும்போது எல்லாரும் இப்படித்தான், மத்தவங்களோட மனசை பாக்குறது இல்ல. இனிமே அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். நீ அது இது நல்லா யோசிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இது எல்லாமே உன் நல்லதுக்காகத்தாம்மா. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அவன் மேல எந்த விரோதமும் இல்ல. அதுக்காக விதிங்கிற பேர்ல உன் வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு எங்களால முடியாதுமா. ஒருவேளை என் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியெல்லாம் நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அவரை விட்டுற சொல்லியிருப்பீங்களாமா?
நீ இப்படி கேட்டா அதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லம்மா. எப்பவுமே உன் ஆசைக்கு துணையா தான் நான் இருப்பேன். உன்னோட சந்தோஷம்தாம்மா எனக்கு முக்கியம். ஆனா இதுதான் உன்னோட எதிர்காலம். இந்த கல்யாணத்துக்கு நீ நிச்சயம் சம்மதிக்கணும். இல்லனா நீ உங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. ஊருக்காரங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இந்த அம்மா உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, நான் இனி அப்பாவால எதுவும் பண்ண முடியாதுமா. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. அம்மா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அப்பா அழுததும் நான் இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டேன். அப்ப கூட நான் விதவை ஆகல. எங்களுக்கு பிறந்த குழந்தைய பார்க்கிற அதிர்ஷ்டம் என் புருஷனுக்கு இல்ல. அதுக்கப்புறம் எங்களுக்கு வெறும் நஷ்டங்கள் மட்டும்தான் இருந்தது. முதல்ல அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா இருந்தாரு. சாகிற நேரத்துல தான் அப்பா என்கிட்ட அந்த உண்மையை சொன்னாரு. என்ன அங்கிருந்து ஊருக்கு கூட்டிட்டு போன மறுநாளே உதயோட அம்மா இறந்துட்டாங்களாம். ஒரு ஆபரேஷன் வரைக்கும் அவங்களால காத்திருக்க முடியல. இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லல. சொல்லி இருந்தா உதய நான் நிச்சயமா எழுந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை தனிமையில தான் கழிஞ்சது. அப்படி இருந்தும் நான் வாழ்ந்தேன் என் மகனுக்காக. இப்போ விதி என்ன மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. எதுக்காக? இவரோட முடிவை பார்க்கறதுக்காகவா? நான் என்ன அவ்வளவு பெரிய பாவியா? எவ்வளவு பெரிய சோகத்தை நீ மனசுல வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுரே. அழாதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறத மறந்துடாத. எழுந்துட்டியா? நான் பார்க்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. டீ போட்டுமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம், ரொம்ப மூட் அவுட்டா இருக்கு. என்னால நீயும் மூட் அவுட் ஆயிட்டல்ல? ஆமா, உன் கஷ்டங்களை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நீ சீரியஸா எடுத்துக்கணும். இனிமே உன்னால இங்க இருக்க முடியாது. நிம்மதியா ஒரு நாள் கூட உன்னால வேலை பார்க்க முடியாது. இப்போதைக்கு கொஞ்ச நாள் லீவ் போடு. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போ. உன் வீடு, உன் மகன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அங்கதான் நீ இருக்கணும். இங்க இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. உன் மனசு எனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா உன் பையன் தனியாயிடுவான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி. நீ சொல்றதும் உண்மைதான். இனிமே என்னால இங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியாது. இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே. அதனால நான் விஆர்எஸ் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். விஆர்எஸ் வாங்க போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? இனி எவ்வளவு வருஷம் சர்வீஸ் இருக்கு. வேற எங்கேயாவது போனேன்னா கொஞ்ச நாள்ல உனக்கு கஷ்டமா இருக்கும். சும்மா முட்டாள்தனமா பேசாத. முட்டாள்தனம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு நீ என் கூட இருக்கணும்.
நீ என்ன சொல்ல வர? உதய் இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை அந்த நிலைமையில விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. அப்படி நான் போனேன்னா கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டாரு. இன்னைக்கு உதய ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை நான் பார்க்கணும். என்னால செய்ய முடிகிற விஷயங்களை நான் செய்யணும். எவ்வளோ பிரயாச்சித்தம் பண்ணாலும் அது பெருசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் என் மன நிம்மதிக்காகவாவது நான் ஏதாவது செஞ்சாகணும். உன் மேல எனக்கு மரியாதை அதிகமாயிடுச்சு. இப்படியெல்லாம் யோசிக்க உன்னால மட்டும்தான் முடியும். எப்பவும் நான் உன் கூட இருப்பேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். டாக்டர் முஸ்தபா, மேத்யூ சாரோட ஃப்ரெண்டு. நான் இப்பவே சார் கால் பண்ணி சொல்றேன். சார் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவார். கிளம்ப ரெடியாரு. அவரு பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கதானா? ஆமா டாக்டர். எல்லா விஷயத்தையும் சார் என்கிட்ட சொன்னாரு. உண்மையிலேயே உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. பெத்த தாய் தகப்பன முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி யோசிக்கிறதும் இந்த மாதிரி நடந்துக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல டாக்டர். இருந்தாலும் ஒண்ணு கேக்குறேன். அவர் மறுபடியும் பழைய மாதிரி வாழறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்குண்டான வழியை நான் சொல்லியிருப்பேன். ஆனா இனிமே அது முடியாது. யாருக்கிட்டையுமே எதையும் சொல்லாம இத ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவரு இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற வேற ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா அவரை மாத்தி பார்க்கலாம். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை தான் நாங்களும் கொடுக்குறோம். என் அனுபவத்துல வாழ்க்கையை இவ்வளவு நேர்மையா பார்க்குற ஒருத்தரை முதல் தடவையா நான் பார்க்குறேன். இப்படிப்பட்டவங்களை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடியில ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அவரோட பிளட் குரூப் கூட ரொம்ப ரேர் தான். அதனால அவருக்கு ஏத கிட்னி டோனர் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். அதை மீறி எல்லாமே ஒத்து போனாலும் ஒரு சர்ஜரியை அவரால் ஏத்துக்க முடியாது. அவருக்கு இப்ப தேவை ட்ரீட்மெண்ட் கிடையாது, அன்புதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட மனசை திறந்து என்கிட்ட பேசினாரு. தன்னோட பொண்ணு அனாதை ஆயிருவாளோங்கிற பயம் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் பொண்ணு இல்ல, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஒரு டாக்டருங்கிற முறையில நான் ஓப்பனா சொல்றேன். வாரங்களோ நாட்களோ இல்ல சில மணி நேரங்கள் மட்டும்தான் அவர் உயிரோட இருப்பாரு. உங்களுக்கு நடுவுல இருக்கிற பந்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. முடிஞ்சா மிச்சம் இருக்கிற நாட்கள்ல அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். மகிழ்ச்சியோட போகட்டும் அவரோட உயிர். ராஜி, என்ன இது? பரவாயில்ல விடுப்பா. இது நம்ம எடுக்கிற முடிவில்ல, கடவுளோட முடிவு. அதனால தானே ராஜி மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்கா. நாம எல்லாரும் மனுஷங்க தானே சார். யாரும் எதையும் வேணும்னு செய்யறதில்ல. சூழ்நிலை நம்மள அப்படி செய்ய வைக்குது. வாழணுங்கிற ஆசை எனக்கு எப்பவோ போயிடுச்சு. நானா மரணத்தை கூப்பிட்டு ஒரு கோழையாக ஆசை இல்லாததுனால வாழ்ந்தேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு கவலை தான், அது என் பொண்ணு. அவளுக்கு இப்ப யாருமே இல்ல. அவ முகம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் என் பொண்ணும் யாருக்கும் பாரமாயிரக்கூடாதுங்கிற வேண்டுதல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனா இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ரொம்ப நல்ல முடிவுதான்ப்பா. இனிமே உன் பொண்ணு தனியா இருக்க மாட்டா. அவளோட படிப்பு, ஃபியூச்சர் எல்லாத்தையும் இனிமே ராஜி நல்லபடியா பாத்துக்குவா. இது நாங்க சொல்றதால எடுத்த முடிவு இல்லப்பா. இது ராஜி அவளாவே எடுத்த முடிவு. இங்க பாருப்பா, இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அப்ப நான் வரவா?
அப்புறம் என்ன பண்ணணும்னு நீயே முடிவெடுத்துக்கப்பா. எந்த ஒரு குறையும் இல்லாம நான் அவளை பார்த்துக்குவேன். என் பொண்ணு மாதிரி நான் அவளை பார்த்துக்குவேன். அப்படியாவது என்ன பிராயச்சித்தம் பண்ண விடுங்க. தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. யாருக்கிட்ட நான் அப்படி சொன்னாலும் இந்த ஜென்மத்துல உன்கிட்ட நான் அப்படி சொல்ல முடியாது. இங்க பாரு, நீ இப்ப விவரம் தெரிஞ்ச பொண்ணு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கூடிய அறிவு உனக்கு இருக்கு. ஒரு விதத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்ட்டி உனக்கு கிடைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல. எப்பவும் இந்த ஆன்ட்டியை மட்டும் நீ வெறுத்துறதம்மா. உங்களை நான் வெறுப்பேனா? எதுக்கு? அப்படி இருந்தா நான் அதை எப்பவோ பண்ணிருப்பேன். அப்பா எப்பவுமே என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. நீங்க இன்னைக்கு வந்த அன்னைக்கு அப்பாக்கு அந்த விஷயம் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் லைப்ரரியில என் பேருக்கு சொந்தமான ஒரு ஆளை நான் பார்த்துட்டேன். ஒரு தடவையாவது நீங்க அப்பாவை பார்க்க வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னோட வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாரு. என் அப்பா முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துட்டு இருக்கிற என் அப்பா முன்னாடி நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் நின்னுக்கிட்டு இருப்பேன். என் அப்பாவுக்கு பாசம் காட்ட மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. என்ன இப்படி தனியா விட்டுட்டு போகும்போது என் அப்பாவோட மனசு கஷ்டப்படுறத நான் விரும்பல. என் அப்பா அவ்வளவு ஒரு நல்லவர் ஆண்டி. சார், இதோ மேடம் வந்துட்டாங்க. கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போன்னு சார் சொன்னாரு. நான் இவரை கூட்டிட்டு போறேன். ஏதாவது தேவையா இருந்ததுன்னா என்ன கூப்பிடுங்க. சரி. இங்க காத்து நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. என் பொண்ணு தான் என்ன இங்க கூட்டிட்டு வருவா. ஒவ்வொரு நாளும் கட்டாயப்படுத்தி தான் அவளை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்பவே நிறைய கிளாஸ் அவ மிஸ் பண்ணிட்டா. அவ ரொம்ப பிரில்லியன்ட் உதய். எவ்வளவு கிளாஸஸ் மிஸ் பண்ணாலும் அவ கவர் பண்ணிடுவா. விஆர்எஸ் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டல்ல? ஆமா உதய், இனிமே இப்படி வேதனையோட வாழறதுக்கு என்னால முடியாது. சில விஷயங்கள் மனசு சொல்லும்போது நாம அதை கேட்கணும். அப்படி நான் செய்யாததுனால தான் எனக்கு இவ்வளவு நஷ்டம். இந்த நஷ்டங்களுக்கும் காரணம் நான் தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உதய். அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. இது கடவுளோட முடிவு. இல்லைன்னா நம்ம மறுபடியும் சந்திச்சிருக்க மாட்டோம். உங்க பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. யாரோ எழுதி வச்ச கதாபாத்திரம் மாதிரி தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கதையோட முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நாம வாழாத வாழ்க்கைய நம்ம பசங்க வாழ்வாங்களோ? அதுக்காகத்தான் கடவுள் என்ன மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தாரோ? இல்லைன்னா நமக்கே தெரியாம நாம ஏன் நம்ம பேரை நம்ம பசங்களுக்கு வச்சிருக்கோம்? ஒருவேளை இதுதான் கடவுளோட முடிவா இருக்குமோ? அதை நிறைவேற்றுறதுக்கு உங்க சம்மதம் எனக்கு நீங்க கொடுக்கணும் உதய். நான் அவளை எடுத்துக்கட்டுமா என் உதயோட மனைவியா? ப்ளீஸ். மௌனமம் வீணையின் அறியாதுதிரும் மதுர சங்கீதம் தானே காதல். மௌனமம் வீணையின் அறியாதுதிரும் மதுர சங்கீதம் தானே
காதல் அழகிய தமிழ் மகள் காற்றில் மிதக்கும் அற்புத தாளம் தானே காதல் இதயத்தின் வார்த்தைகள் கனவினில் எழுதும் அழகிய கவிதைகள் காதல் கவிதைகள் தானே காதல் இதயத்தின் வார்த்தைகள் கனவினில் எழுதும் அழகிய கவிதை காதல் கவிதைகள் தானே காதல் அபூர்வ ராகத்தில் அறியாது போக்கும் அபூர்வ ராகத்தில் அறியாது போக்கும் அழகிய பூதானே காதல் அழகிய பூதானே காதல் நினைவு மறந்தாலும் உலகம் மறைந்தாலும் நிழலாய் வந்திடும் காதல் நிழலாய் வந்திடும் காதல் நினைவு மறந்தாலும் உலகம் மறைந்தாலும் நிழலாய் வந்திடும் காதல் நிழலாய் வந்திடும் காதல் இரவோ வரமாகி அழியாத நிலையாகி இரவோ வரமாகி அழியாத நிலையாகி ஜீவித்திருக்கும் காதல் ஜீவித்திருக்கும் காதல் இதிலும் காதல் பேதம் அறியாத புனிதம் காதல் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா அது மாதிரி நான் உன்னை தனியா விட்டுட்டு போகல. நான்சி டீச்சர், மதர், மேத்யூ சார் எல்லாரும் இருக்காங்க. உனக்கு தேவையானதெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. நீ நல்லா படிக்கணும்மா. நீங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. இந்தாங்க மதர், இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தொகை. ராஜியையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மதர்.
இவளுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும். இவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பையனோட நான் வருவேன். இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு. நான் கிளம்புறேன் சார். போகாதன்னு சொல்றதுக்கு எங்களால முடியாது இல்லம்மா. நான் போயாகணும் சார். இதுவும் கடவுளோட முடிவுன்னு நினைக்கிறேன். வரேன் நான்சி. நஷ்டங்கள்ல இருந்து கிடைச்ச புது எதிர்பார்ப்புகளோட அந்த ஊரை விட்டு நான் மறுபடியும் வெளியே வந்தேன். இனி நான் இங்க இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. வர பிறந்த நாளைக்கு என் உதய்க்கு பரிசு ஒண்ணு கொடுக்கறதா நான் அவன்கிட்ட சொல்லி இருந்தேன். அது ராஜிதான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ராஜிக்கு எல்லாமே தெரியும். நான் அவகிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் முடியும் போது உதயை கூட்டிட்டு அங்க போவேன். ராஜியோட வருவேன்னு. இனி வரும் காலங்கள்ல நான் உதய் கூடயும் ராஜி கூடயும் வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு நாளுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ போ, அங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ம். வணக்கம். மேத்யூ சார். நான் தான்ப்பா. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இவளோட அம்மா மாதிரியே இருக்கான்ல. பயணமெல்லாம் நல்லபடியா இருந்துச்சாப்பா? ஆ. இதோ உங்க அம்மா எங்க கிட்ட கொடுத்துட்டு போன பரிசு. ராஜி தானே நீங்க? போ. எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கல உங்களுக்கு? நாம நினைக்கிற எதுவும் வாழ்க்கையில நடக்காது. பையனை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் உங்க அம்மா போனாங்க. ஆனா கடவுளோட முடிவு இப்படி இருக்கு. இங்க இருந்து போறதுக்கு ராஜிக்கு மனசே வரல. பாத்தீங்கல்ல, அவளை அனுப்புறதுக்கு இங்க யாருமே வரல. ராஜியை பிரிய அவங்க யாருக்குமே மனசு இல்ல. இவளை எப்பவும் கைவிடாம பாத்துக்கோப்பா. நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில இனி தனியா தான் இருக்க போறேன்னு நினைச்சேன். எங்க அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட் ராஜி. என்னைக்கு நான் கைவிட மாட்டேன். யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஒரு புனிதமான உண்மையான காதலோட அடுத்த தலைமுறை தான் நீங்க ரெண்டு பேரும். எப்பவும் உங்களை கடவுள் கைவிடவே மாட்டாரு. நல்லா இருங்க.